சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு 3 நாள் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிருப்பாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கூட வந்து சேதுபதி, அதுக்கப்புறம் ராஜாங்கத்தோட ஒய்ஃபு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு தாமரை, அதுக்கப்புறம் எல்லாருமே போயிருப்பாங்க. ஃபேமிலியில் பாதி பேர் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர்க்காரங்களாம் அந்த ராஜாங்கத்தை பார்க்குறதுக்காக வருவாங்க. இங்கே ஒரு மோசமான ஒரு வண்டு இருக்குது, அந்த வண்டு மட்டும் வந்து கடிச்சிச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து, அப்படி ஒரு மோசமான வண்டு, அந்த வண்டு எப்போ வரும்னே தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு பேசி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வாடை வந்து வரும். இந்த வாசம் வந்தாலே இந்த வண்டு வர வாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வண்டு அவ்வளோ வண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரேடியாக வந்து எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிரும். எல்லாரும் ஊருக்காரங்களாம் மயக்கம் போட்டு விட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே ராஜாங்கம் எல்லாமே வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த வண்டு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கடிச்சு வச்சிரும். அதுக்கப்புறம் வந்து தீக்குச்சி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி சேதுபதி 2 பேருமே வந்து தீக்குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டெல்லாம் துரத்தி அடிச்சிருவாங்க. இருந்தாலும் அந்த வண்டு கடிச்ச காயம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புலேயே இருக்கும். எல்லாரையும் அந்த வண்டு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ராஜாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி தான் வந்து ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சி இந்த காயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த வண்டு திரும்ப இங்கே வராத மாதிரி பண்ண போகிறாங்க. இதனால தமிழ்ச்செல்விக்கும் ராஜாங்கத்துக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.